கோகுலம் என்ற அழகான கிராமத்தில் சின்ன கிருஷ்ணன் அம்மா யசோதாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். கண்ணாவுக்கு வெண்ணெய் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வைத்திருந்த வெண்ணெய் பானையை பார்த்தாலே அவன் முகத்தில் சிரிப்பு மலரும். ஒரு நாள் அம்மா யசோதா வெளியே சென்றிருந்தார். அதுதான் நேரம் என்று நினைத்த கண்ணா மெதுவாக நடந்து வந்து வெண்ணெய் பானையை திறந்தான். கையால் எடுத்து எடுத்து வெண்ணெய் சாப்பிட்டான். அவன் கைகள் முழுக்க வெண்ணெய், முகத்திலும் வெண்ணெய் ஒட்டிக் கொண்டிருந்தது. அப்போதே அம்மா யசோதா உள்ளே வந்தார். அவனை பார்த்து சிரித்தபடியே, "கண்ணா, வெண்ணெய் எடுத்தாயா?" என்று கேட்டார். கண்ணா கண்களை பெரிதாக்கி, "இல்லை அம்மா, நான் எதுவும் செய்யல" என்றான். ஆனால் அவன் கைகள் வெண்ணெயால் மின்னின. அம்மா யசோதா கோபப்படவில்லை. அவனை அருகில் அழைத்து, "கண்ணா, உண்மை பேசுவதுதான் நல்ல பிள்ளையின் அடையாளம். பொய் பேசினால் நல்ல பழக்கம் வராது" என்று அன்பாக சொன்னார். அதைக் கேட்ட கண்ணா தலை குனிந்தான். "மன்னிச்சிடு அம்மா, இனிமே நான் எப்போதும் உண்மைதான் பேசுவேன்" என்றான். அம்மா யசோதா கண்ணாவை அணைத்து அன்புடன் அவனுக்கு வெண்ணெய் கொடுத்தார். கண்ணா சந்தோஷமாக சிரித்தான். அன்றிலிருந்து சின்ன கிருஷ்ணன் உண்மை பேசும் நல்ல பழக்கத்தை பின்பற்ற ஆரம்பித்தான். குழந்தைகளே, உண்மை பேசுவதுதான் கடவுளுக்கும் மனிதருக்கும் பிடித்த மிக அழகான பண்பு.